வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு T20 மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா vs டூர் வந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையிலான 3 ஃபார்மேட்டுமே நடந்துச்சு. ஸோ டெஸ்ட் ஒயிட் வாஷ் ஆனாங்க இந்தியா. ஓடிஐயில் ரிவெஞ்ச் தந்தாங்க, நல்ல டிசைடரில் ஒரு நல்ல ரன் சேஸ் பண்ணி. ஸோ T20 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ T20யில் மெயினாக பும்ரா ஸ்குவாடில் இருந்தார், ஓடிஐ கிறிஸ்டில் இருந்தார். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் T20 ஸ்குவாடில் வந்திருக்காரு. ஸோ இதுதான் மேஜர் சேஞ்சஸ் T20 சைடு பார்த்தீங்கன்னா. ஸோ மற்றபடி பிளேயிங்கில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஸோ 5 மேட்ச் கொஞ்சம் T20 தொடர் இப்போ தென்னாஃப்ரிக்காவோட ஆட போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி கட்டக்கில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு T20. ஸோ டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ டாஸ் நம்மளை இங்கேருந்து ஒன்றா பழி வாங்கிட்டுருக்கு. ஸோ டாஸ் இன்றைக்கி எய்டன் மார்க்ரம் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ அவர் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் ஆர் எலெக்டட் இல்லை, ஸோ கட்டாயமாக இறக்கப்படுறாங்க. ஸோ அபிஷேக் சர்மா எப்பவும் போலவே ஒரு நல்ல அக்ரெசிவான ஸ்டார்ட். சுப்மன் கில் சொல்லவே வேண்டியதில்லை, நம்மளால் வந்தார் சென்றார். கம்முன்னு சாரா தெண்டுல்கரை பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சுட்டு ஓரமாக உட்காந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அவங்க பர்சனல். பட் கில்லுக்கு பதிலாக ஜெய்ஸ்வாலை தயவு செஞ்சு உள்ளே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து கில்லு போன வேகத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. 2 பேருமே ஒரு நல்ல ஸ்டார்ட்க்கு அப்புறம் அவுட் ஆனாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் தான் கேமை மாற்றுச்சுன்னு சொல்லணும். ஸோ அவர் 3 விக்கெட் டக்குன்னு போனாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோ பண்ணார். பிகாஸ் 32 பால்ஸ் 26 அவர் ஸ்கோர் பண்ணார் அவுட் ஆகிட்டு போகிறப்ப. ஸோ அக்சர் பட்டேல் அப்புறம் திலக் வர்மா 2 பேருமே இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. அதாவது 20 ஓவர் கடைசியில் போய் நம்ம கொஞ்சம் ரன் அடிச்சுக்கலாம், அது மாதிரி கொண்டு போனாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணங்காட்டி இன்னிங்ஸை. ஸோ ஹர்திக் பாண்டியா அதாவது மேட்சையே மாற்றி விட்டார். பிகாஸ் ஒரு 28 பாலில் 59 இன்றைக்கி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா மேட்ச் மார்ச்சுன்னு சொல்லணும். தலை செகண்ட் பால் அப்படியே அசால்ட்டாக 6 அடிப்பான். அப்பவே தெரிஞ்சு வச்சு தலைமை செம ஃபார்மில் இருக்கான்னு. ஸோ இதனால் 175 போஸ்ட் பண்ண முடிஞ்சு இந்தியானால். ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் தான் இது. ஸோ இதை சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கறக்குள்ளே நம்ம ஹர்ஷ்தீப் சிங் ஸ்விங்கில் ஜிக்குன்னு போட்டு 2 விக்கெட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல். ஸோ பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி விக்கெட் எடுத்தாங்க. போட்ட 6 பேருமே விக்கெட்டு. ஸோ இந்தியன் பவுலர்ஸ்க்கு அவங்கக்கிட்ட கரெக்டான அப்ரோச் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ மேட்ச் எங்கே மாறுச்சுன்னா, இந்தியாவுக்கு 3 விக்கெட் போனோடனே திலக் வர்மா அக்சர் பட்டேல் பார்த்திங்கன்னா ரன்னை பால் ஆடினாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா டக்குன்னு விக்கெட் போனோடனே அது மாதிரி இன்னிங்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண தெரியல. பிகாஸ் 117 சேஸ் அப்போ ஒரு 12 ஓவர் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு அப்புறம் அட்டாக்கிங் ஆடி இருந்தால் மேபி ரன் சேஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்தியா ரெஸ்ட்ரிக்டட் சவுத் ஆஃப்ரிக்கா பை 75 ரன்ஸ். ஸோ 75 ரன்னுக்குள்ளேயே இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் சவுத் ஆஃப்ரிக்காவோட லோயஸ்ட் ரன் இன் T20. ஸோ ஒரு சோகமான நாள் தான். பட் இந்தியா 1/101 ரன்ஸ். ஸோ ஒரு பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ண திலக் அண்ட் அக்சர் பட்டேல் அண்ட் மெயினாக ஹர்திக் பாண்டியா. அப்புறம் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அபிஷேக் சர்மா அண்டு ஜிதேஷ் சர்மா இன் ஃபைனல். ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே கலக்குனாங்க. ஸோ அடுத்த மேட்ச் இந்தியா தோற்று 1-0 ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என் ப்ரெடிக்ஷன் அடுத்த மேட்ச்சுக்கு. பிகாஸ் 1-0 ஆனால் தான் சீரீஸ் நல்லா அலைவாக இருக்கும், நல்லா டிசைடருக்கு போச்சுன்னா மேட்ச் நல்லாயிருக்கும். ஸோ இன்னித்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரியே வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றரை மேட்ச் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ், ஏதாவது வேறு மேட்ச் ரிவ்யூஸ் பற்றி போடணும், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, ஸோ அந்த சீரீஸ் இல்லை ஏதாவது T20 அது மாதிரி போடணுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோவிலையும் உங்களை பார்க்கலாம். ஸோ வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பார்த்திங்கன்னா டவுட்டே இல்லை, இந்தியாவோட இன்னிங்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண ஹர்திக் பாண்டியா தான். பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.